இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் கொண்டு நாம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கண்காணியை ஏற்படுத்துகிறவர் என்பதை குறித்து நாம் கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். அப்போஸ்தலர் 20:28 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக ஏற்படுத்தினார். ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு மேய்ப்பர் அல்லது ஒரு போதகர் கர்த்தருடைய சபையை நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரால் கண்காணிகளாக ஏற்படுத்தி இருக்கிறதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த கண்காணியினுடைய கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் த பாஸ்டர்ஸ், கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் இன்று தியானிப்போம். ஒருவேளை கடமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அநேக கடமைகள் உண்டு. அதில் ஒரு 4 விதமான காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிப்போம். குறிப்பாக 2 தீமோத்தேயு 4:2 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இந்த பாஸ்டருடைய பிரதான கடமை என்னவென்றால் பிரசங்கம் பண்ணுதல், போதித்தல். ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட ஜனங்கள் திருவசனத்தின்படி நடப்பதற்காக போதகம் பண்ணுகின்ற பிரதான பணியாக இந்த கண்காணியினுடைய பணி காணப்படுகிறது. அது குறிப்பாக எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். நாம் சாதாரணமாக மந்தையை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பகுதியிலே வெள்ளாடு உண்டு, செம்மறி ஆடுகள் உண்டு. செம்மறி ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் தலையை கவிழ்ந்து கொண்டு போகிற ஒரு இயல்பான தன்மையை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வெள்ளாடுகள் என்பது நேர செல்லவே செல்லாது. அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு, குறிப்பாக போகிற வழிகளிலே வழி விலகி போகிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். எனவே சபை என்று நாம் பார்க்கின்ற போது சபையிலே பரிசுத்தவான்களும் உண்டு, பரிசுத்தவாட்டிகளும் உண்டு, ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்களும் உண்டு, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற நபர்களும் உண்டு. அதே வேளையில் பேரளவிலே வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற நபர்களும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இயேசுவும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்று சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற நபர்களும் உண்டு. இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் போதனை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு கர்த்தருடைய விசுவாசி வழி விலகுகிறார்கள் என்றால் வார்த்தையை கொண்டு அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கம் பண்ணுதல் பிரதான பணி என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக மந்தையை மேய்த்தல். 1 பேதுரு 5:2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய சபையை நடத்துகின்ற போதகர், மேய்ப்பர் அல்லது அப்போஸ்தலர்கள்
மிகுந்த மன உற்சாகத்தோடு கூட கர்த்தருக்கென்று பணி செய்ய வேண்டும். மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஜனங்களை கர்த்தரண்டை வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். உலக பிரகாரமாய் ஒரு மனிதனுக்கு ஒரு 100 ஆடுகள் இருக்கிறது என்றால் அவன் அதை வெளியே அழைத்து சொல்லுகிறான். புல்வெளி நிறைந்த இடத்திலே அதை மேய விடுகிறான். அதற்கு தண்ணீர் நிறைந்த இடத்திலே அதை கொண்டு போய் நடத்துகிறான். மீண்டும் தொழுவத்திற்குள்ளே கொண்டு வந்து அடைக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய சபையிலே வருகிறவர்களுக்கு ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை சரியான ஒரு வழியிலே நடத்த வேண்டும். அவர்கள் சுய வழியில் சாய்கின்ற பொழுது வசனத்தை போதித்து அவர்களை நேரான வழியிலே நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை இதில் ஆதாயம் ஒன்றையும் தேடக்கூடாது. உற்சாக மனதோடு கூட கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சில ஆடுகள் சேட்டை பண்ணும். நீங்கள் கிராமத்தில் பார்ப்பீங்கன்னா சில ஆடுகளுக்கு காலில் கட்டு போட்டிருப்பாங்க. காலுக்கு இடையில ஒரு மட்டை தட்டிக்கிட்டே வரும். ஏன்னா அது வேகமாக ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி. அதே போல சபையிலே எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று நாம் எண்ணுவதற்கல்ல. ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் உண்டு, பேரளவிலே வருகிறவர்கள் உண்டு. பரிசேயர் சதுசேயரை போன்று குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் உண்டு. இவர்கள் எல்லாரையும் நாம் கர்த்தருக்குள் பலமாய் வழிநடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே மந்தையை மேய்க்கிற பணி, ஒருவேளை பின்னாடி நாம் நிறைய காரியத்தை சிந்திக்க போகிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்கிறது, ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற பணிகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். சுதந்திரத்தை இருமாப்பாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஒருவேளை கர்த்தருடைய சபைக்கு முன்பதாக நாம் மாதிரிகளாக, முன்மாதிரிகளாக அல்லது கர்த்தருடைய கிருபையை பிரதிபலிக்கிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதை மிக கவனமாய் கண்காணிக்க வேண்டும். சப்போஸ் ஒரு நபர் வரவில்லை என்றால் நாம் உடனே அவர்களை குறித்து விசாரிக்க வேண்டும். இன்று மாலை ஆராதனையிலே ஒரு கணவன் மனைவி 2 பேர் வரவில்லை. உடனே நான் ஆலய பணிவிடைக்காரர்கிட்ட கேட்டேன், ஏன் வரவில்லை என்று கேட்டேன். அவர் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார். ஏன்னா அவங்க கட்டாயம் வந்து விடுவார்கள். ஒருவேளை வெளியூருக்கு அவர்கள் போயிருக்கலாமோ என்று கேட்டேன். அவர்கள் பதில் இல்லை. ஒருவேளை நாளைக்கு நான் அவர்களை குறித்து நான் இன்னும் விசாரிக்க வேண்டும். ஏன் இதை கேட்கிறேன் என்றால், தவறாமல் வருகிற ஒரு குடும்பம், தவறாமல் வருகிற வயது சென்ற ஒரு பெற்றோர் இன்றைக்கு வரவில்லை என்ற உடனே we have to ask, we have to church. எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த பூமியில கர்த்தருடைய சபையை நடத்துவதிலே, கர்த்தருடைய சபையை மேய்ப்பதிலே நான் கர்த்தருக்கு உண்மையாய் காணப்பட்டால் ஆண்டவர் நமக்கு ரிவார்டு கொடுக்கிறார். இப்போ அல்ல, அவருடைய 2ஆம் வருகையிலே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே ஆழமாய் அறிந்து கொள்கிறோம். 3ஆவதாக ஆன்மீக ஆலோசனை வழங்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவங்களுடைய அன்பை குறித்து, உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும், மாயமற்றதாக இருக்கக்கூடாது, தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மை செய்யுங்கள், சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரியுங்கள்.
உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சொந்தையாயிருங்கள், மேட்டிமையாய் நடவாதிருங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், யோக்கியமானவைகளை நாடுங்கள், எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், உங்கள் சத்துருவை நேசித்து அவனுக்கு போஜனம் கொடுங்கள், தீமையை வெறுத்து தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 18:15 நாம் வாசிக்கின்ற போது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் போது அவனோடே பேசி அதை அவனுக்கு உணர்த்து, செவி கொடுத்தால் அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம். நான்காவதாக நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது பிரார்த்தனை மற்றும் பரிந்துரை என்று நாம் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 2:1-2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தையும் பண்ண வேண்டும், கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஒரு போதகர் அல்லது ஒரு மேய்ப்பர் அல்லது ஒரு பாஸ்டர் ஜெபிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரே நம்மை கண்காணிகளாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பொறுப்பிலே நான் கர்த்தருடைய ஜனங்களை பிரசங்கத்தின் மூலமாய் போதகத்தின் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்த வேண்டும், அவர்களை நான் மேய்க்க வேண்டும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திக்க வேண்டும். குறிப்பாக சத்திய வசனத்தின் தேவையை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். இந்த பணியை நாம் உற்சாகத்தோடு கூட செய்ய வேண்டும். இன்னும் நாம் ஆன்மீக ஆலோசனை வழங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், நம்மை ஆளுகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இது ஒரு சிறிய அளவிலான ஒரு கடமை. ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு அப்போஸ்தலர், மேய்ப்பர், போதகருடைய கடமை. இந்த கடமையை நான் கர்த்தருக்காக உண்மையோடு கூட செய்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ரிவார்டு வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரராய் இருக்கலாம் அல்லது சபையிலே மூப்பராய் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட எவ்விதமான ஒரு தொடர்பிலே நாம் காணப்படுகிறோம். ஜனங்கள் வழி விலகுகின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசிக்கிற ஒரு நபராய் இருக்கிறோமா, அல்லது ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு பிரசங்கத்தை நாம் பண்ணிவிட்டு சென்று விடுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனைப் போல் பிரகாசிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் விடுவோம், கர்த்தருக்கென்று உண்மையாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அது எல்லாத்தையும் விட 2ஆம் வருகையிலே நமக்கென்று அவர் வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு செயல்படுவோம். கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.